ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு நல்ல ரிச்சான பொண்ணு தான் வேணும், இல்ல ரிச்சான பையன் தான் வேணும். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு படிச்சிருந்தா போதும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து அ தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் த ரெட் ஃபிளாக், கிரீன் ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் வந்து இஃப் அ கை இஸ் பீயிங் ஓவர்லி கண்ட்ரோல்ட் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லலாம் இருக்கும்போது, இல்ல அ ரொம்ப ஓவர் பொசெசிவ்னஸ் எனிதிங் ஆஃப் டூ மச் இஸ் நாட் குட். ஸோ அப்படிலாம் இட் வில் ஸ்டார்ட். பட் சீட்டிங்ன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து பர்சனாலிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ல வந்து தே வில் ஃபால் ஃபார் இட். அதுக்கப்புறமா வாட் மேட்டர்ஸ் இஸ் அ கன்சிஸ்டன்சி. ஒத்து வருதா? எனக்கு புடிச்சது உனக்கு புடிச்சிருக்கா? நம்மளோட என் பிளேலிஸ்ட் உங்க பிளேலிஸ்ட்டோட வந்து மேட்ச் ஆகுதா? அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம்ல. லைக் என்னோட லைஃப் கோல்ஸும், உங்களோட லைஃப் கோல்ஸும் மேட்ச் ஆகுதா? இதெல்லாம் பார்த்து வர ரிலேஷன்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங் வந்து கொஞ்சம் இருக்கும்.